வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. அதெல்லாம் நல்லா போகுது மாமா. நாளைக்கு யூஎஸ்லேருந்து கனடா ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அதனால நான் அங்கே போயிடுவேன், நானும் அம்மாவும். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம் மாமா, இனிமேல் ஒர்க்கு அங்கே தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் இங்கே வர மாதிரி இருக்குது. ஓகேங்க மாப்பிள்ள, பாருங்கள். சரிப்பா. அப்போ தங்கச்சி அவள் எங்கே இருப்பா? அண்ணா நீங்களா சொல்லுங்கண்ணா, எனக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கண்ணா. நான் இங்கேருந்து என்னென்ன பண்ண போகிறேன்? ஆமாம்ல மாப்பிள்ள. ஏன் ஷாலினி எதுக்கு விட்டுட்டு போகிறீங்க? அம்மாவை விட்டுட்டு ஷாலினி கூட கூட்டிகிட்டு போக வேண்டியதுதானே? அதுவும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு வேற. நீங்கள் ஷாலினியவே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இல்லைங்க மாமா, அம்மா வந்தால் அங்கே கொஞ்சம் சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு மட்டும் இருக்கிறாங்களாம்மா. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கு வந்து அம்மா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாசமாக வேறு இருக்கால, அம்மா கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவளுக்கும். எப்படின்னு பார்த்து முடிவிடுங்க. சரிங்க மாமா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. சரி மாப்பிள்ள. ஏய் பேசாமே இருக்க மாட்டியா? இருக்க மாட்டேனே. ஏய் பேசாமல் இருக்க மாட்டியா? எனக்கு கெட்ட கோபம் வருது. வரட்டும். நீ அங்கே வந்து என்ன பண்ண போகிற? நான் ஒர்க் பண்ண போகிறேன். நீ வந்து என்ன செய்ய போகிற சொல்லு. நான் உங்களை பார்த்துக்குவேன்ல. ஏய் 1 இயர் ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? 1 இயர் வரைக்கும் நான் தான் உங்கள் ஒய்ஃப், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு சமையல் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும், சரியா? நீ இந்தம்மா ஷாலினி. சரிங்கண்ணா, கண்டிப்பாக. ஏங்க என்ன மச நின்றுருக்கீங்க? தண்ணி கூட எடுத்து வைக்க வேண்டியதானே? ஐயோ பேசிகிட்டே மறந்துட்டேம்மா, இது வரேன். அட ஏக்கா பேசிகிட்டு இருந்தாரு, சும்மா இருக்கா. ஓகேவா? கௌதம், இன்னைக்கு உங்கள் மாமா சமைச்சது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மாமா சொன்னாருக்கா. வாவ் அண்ணா, உங்கள் கைப்பக்குவம் சூப்பர், செம்மையாக இருக்குது. என்னம்மா சொல்கிற, நல்லா இருக்கா? ஆமாம் மாமா, ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியா, தேங்க்யூ. ஹே ஷாலினி, உண்மையாகவே நல்லா இருக்கா? நல்லா இருக்க நீ. ஹே என்ன அபி? மாமா அக்கா உங்களை கலாய்க்கிறா. அட்டிங்கொய்யால. அது கூட தெரியலையா? சரி சரி, பேசாமல் சாப்பிடுங்க. ஜூஸ் ஏதாவது போடவா? ஐயோ வேண்டாம், நீ சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது, இன்னும் வேண்டாம். ஆமாக்கா வயிறு ஃபுல்லாக இருக்கு, நீ எதுவும் போட்டு வந்துடாத, கம்மனரு. பூ வச்சாதான் பொண்ணுக்கே அழகு. புது பொண்ணு பூ வைக்காமல் இருக்கக்கூடாது, சரியா? நான் எங்கே புது பொண்ணாக இருக்கேன்? இப்போ என்ன, என் தங்கச்சி பூ வைக்கலைன்னா அழகு இல்லைன்னு சொல்கிறியா? பூ வைக்கலைனாலும் என் தங்கச்சி அழகு தான், அதை வச்சு தெரிஞ்சுக்கோ. அட இல்லைங்க, புது பொண்ணில் பூ வச்சாதான் அழகாக இருக்கும், அதனால சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, ஷாலினினா எப்பயுமே அழகு தான், சரியா? சரி சரி, 2 பேரும் விடுங்க. ஆமாம் கௌதம், அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நீ யூஎஸ்லேருந்து கனடா போகிறேன்னு. என்ன ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? ஆமாக்கா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் அங்கே பண்ணிட்டாங்க. அதனால் நீ அங்கே தான் போய் ஒர்க் பண்ணணும். சரி, நீயும் ஷாலினியும் கூட போயிட்டு வாங்க. அம்மா எனக்கு வந்தால் ஒத்தாசையாக இருக்கும்ல. ஐயோ இல்லைக்கா, முடியாது. இவ்வளோலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. எனக்கு ஒர்க்கெலாம் இருக்குது நிறையா. அங்கே போனால் அப்புறம் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லிகிட்டு இருப்பா. கௌதம், நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போக சொன்னேன், இது ஒரு சாக்கா உங்களுக்கு? ஏய் சும்மா இரு. என்ன கௌதம் பேசுகிற? புதுசாக தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, போனால் என்ன தப்பு? வெளியே தான் போகணும், ஒர்க்கையும் தான் பார்க்கணும், ஒய்ஃபு தான் முக்கியம். நீ என்ன இப்படி இருக்க? ஐயோ இல்லைக்கா, எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் அங்கெல்லாம் சொல்லவே முடியாது. ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும், எங்கேயுமே போக முடியாது. அது இதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ ஏதாவது பேசுவா, அதெல்லாம் முடியாதுக்கா. பாருங்க அப்படி நீ எப்படி சொல்கிறாருன்னு. ஒரு நாள் கூட நான் கூட்டிகிட்டு போக சொல்லவே இல்லை, அவராக தான் சொல்கிறாரு. எனக்கு தெரியாதவன் உன்னை பற்றி, அவன் கிடக்குறான் வீடு, நான் அம்மாட்ட பேசுகிறேன். சரிக்கா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஆமாங்க, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், டைம் ஆச்சு, கிளம்புறோம் அண்ணி. சரி, பார்த்து போங்கப்பா. மாமா வரோம். சரிங்க மாப்பிள்ள. போயிட்டு வரேங்கண்ணா. பாய்.
பாய் நீ. அப்பா இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு. ஆமாங்க, இப்போ என்னமோ விரிச்சோன்னு இருக்கு. சரி என் பையன் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணுறான்? ஏய் வயிற்ற கட்டு பார்க்கலாம். நீ கொஞ்சம் கம்மன் இருங்க, வெக்கமாக இருக்கு. அட என் பையனை பார்க்கறக்கு பேசாமல் இருக்கணுமா? ஏய் வேணா, பேசாமல் இருங்க. போங்க. ஐயோ எப்படி தள்ளி விடுற பாரு. ஓகே, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அவரோட லேப்டாப் வேறு இருக்குல்ல, ஐயோ அதையும் மறந்தாச்சு பாரு. ஏய் என்ன பண்ணுற? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இது எடுத்து வச்சிட்டியா இல்லையா? இதோ. ஏய் என்ன பண்ணுற? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இது எடுத்து வச்சிட்டியா இல்லையா? இதோ அவ்வளோதாங்க, உங்கள் லேப்டாப் மட்டும் எடுத்துச்சா சரி. நான் கீழே போகிறேன். 5 நிமிஷங்க, இதை வந்துடுறேன். என்ன ஷாலினி எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரியா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லத்த, மனசு ஏதோ படப்படன்னு அடிச்சுக்குது, கஷ்டமாக இருக்கத்த. ஏம்மா என்னாச்சு? நானும் உங்கள் கூட வரலாமாத்த? என்னம்மா நீ என்ன இப்படி தர்ம சங்கடத்தில் நேத்துறியே? இன்னும் 1 வீக்கில் நான் வந்துடுவேன், அப்புறம் நீ போய் இருமா. இல்லத்த, எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, அதனால தான் சொன்னேன். அம்மா என்ன பண்ணுறீங்க? டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் போகலாம். அத்தை நீங்கள் நாளைக்கு கூட போகலாம்ல 2 பேரும்? ஏதோ எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கத்த. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க போகிற நேரத்தில்? அவள் கிடக்குறாம்மா, வாங்க போகலாம். அவள் இப்படி தான் ஏதாவது சொல்லி தடுத்து விட்டுட்டே இருப்பா. எனக்கு ஒர்க் அங்கே போய் பார்க்கணும். சரி வாங்க கிளம்புங்க. கௌதம், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீ ஒரு சீரியஸாகவும் பேச வேணாம், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி பார்த்துமா, பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். நீங்களாச்சும் நான் சொல்கிறத கேளுங்க அத்தை. என்னம்மா பண்ணுறது, இவன் இப்படி இருக்கானே. சரி நீ பார்த்து இரு, நான் போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. டே ஏன்டா ஷாலினிட்ட இப்படி ஹார்ஸாக நடந்துக்கிற? உன் ஒய்ஃபு தானே, கல்யாணமாகி 1 வாரம் கூட ஆகலை, ஏன் தான் இப்படி இருக்கேனே தெரியல. அவளை கூட்டிகிட்டு வந்தது தான் என்ன உனக்கு? இல்லைம்மா அவள் வேணும்னே சொல்லிகிட்டு இருக்கா, அவள் கஷ்டமாக இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு. போவிடாமல் பண்ணுறக்கு அவள் ஏதாவது சொல்லணும்ல, அதனால தான் நான் அதிலேருந்து மீறி வரலான்ட்டு வந்தேன். டே கார் வருது பார்த்து போ. ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுமா. ஐயோ தம்பி கௌதம் எந்திரிடா. அம்மா என்னால் முடியல. ஐயோ எசப்பா காப்பாத்துங்க. ஹலோ ஜிஹெச்சுங்களா? ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க சீக்கிரம், இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ரொம்ப அடியா? தம்பி கௌதம் எந்திரிடா. ஐயா இங்கே ஒரு கார் வந்து அந்த காரில் மோதிருச்சுங்க ஐயா. சரி ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. வந்துடும் ஐயா. துண்டு காய போடுறதே இல்லை, குளிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறது. அம்மா ஷாலினி. ஹலோ அத்தை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான்